சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் சமையல் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டேன். இன்றைக்கி சமையல் வந்து தயிர் சாதமும், கோவக்காய் வறுவல், மாங்காய் தாளித்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான். 2 வேளைக்குமே வந்து இதுதான். சமையல் வேலையை முடிச்சுட்டு ஒரு 9 மணி போல் சாதனா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். அவளுக்கு முகத்தில் ஒரு மாதிரியா பருவம் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி பொறி பொறியாக வந்து இருக்குது. சரி அது காமிச்சிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவளுக்கு ஸ்கூல் உண்டு, இருந்தாலும் லீவு போட்டுட்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு சண்டே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க பொண்ணுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. 2 பேரும் தான் வந்து ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். எங்கள் கிட்ட தான் நாங்கள் ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிட்டது. 1.5 வருஷம் போல் இவங்க வீட்டுக்கு ரெகுலராக டெய்லி வந்து வெட்டி குட்டி ஸ்கூலில் வீட்டுக்கு காலை டிஃபன் இங்கே எடுத்துகிட்டு வந்ததாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறமா ஆரி ஒர்க் பண்ணுறது அப்படியே கதை அடிச்சுட்டு அந்த 1.5 வருஷம் போனதே தெரில. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நாட்கள். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் வரது சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போகணும்.